கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நம்ம வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலம் தேவனுடைய வார்த்தையை தினமும் நம்ம என்ன பண்ணலாம்? கவனிக்கலாம். எதையோ கவனிக்கிறீங்க. இதை என்ன பண்ணுங்க? கவனிங்க. தள்ளி விட்டுறாதீங்க. சரிதானா? தேவன் உங்களோட கூட பேசுவார். யாரானாலும் சரிதான். கொஞ்சம் கவனிச்சு காதுல வாங்கி வச்சுக்கோங்க. விட்டுறாதீங்க. ஓகேவா? ரோமர் புத்தகம் ரோமருக்கு 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். பாருங்க, ஸ்தோத்திரம். இவ்வளவு அழகா வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ரோமர் புத்தகத்துல. ஸ்தோத்திரம். முக்கியமா எவர்களை முன்குறித்தார் அப்படின்னா என்ன? ஒரு ஊழியை சேர்த்துக்கு பிதா குமார பசுதாவியானவரு நீ ஊழியத்துக்கு வரணும்னு முன்குறிச்சிருக்கதான் வர முடியும். நீ எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் முடியவே முடியாது. அது போல ஊழியமா இருக்கு. ஊழியம் தாங்க இந்த உலகத்துல மிக சிறந்தது, ஆண்டுக்கு பிரியமானது. ஆனா இப்ப என்ன பண்றாங்க? பயப்படுறாங்க. ஊழியம் சேர்ந்து என்ன பண்றாங்க? பயப்படுறாங்க. பயப்படக்கூடாது. ஆண்டு சொல்ற தினமும் ஒண்ணு சொல்றாரு, பயப்படாத பயப்படாத சொல்றாரு. படிச்சுட்டு எதையோ செய்யறாங்க. கலெக்டர் ஆகுறாங்க, டாக்டர் ஆகுறாங்க, இன்ஜினியர் ஆகுறாங்க. எப்படி சொல்ல போனா அப்புறம் கட்சியில என்ன பண்றாங்க? முதலமைச்சர் ஆகுறாங்க, எம்எல்ஏ எம்பி ஆகுறாங்க. இப்படி அதெல்லாம் ஆண்டவர் முன்குறிச்சு வச்சிருக்கிறாரு. உனக்கு இந்த தொழில் இந்த தொழில் இப்படி நீ ஆசீர்வாதமா இருப்புன்னு உன் தாயின் கருவில் உருவாக முன்னே அவர் என்ன பண்ணிடுறாரு? வச்சிடறாரு. அதனால ஆண்டவர் பாருங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் பாருங்க, அவர்கள் என்ன பண்றாரு? முன்குறிச்சுட்டாரு. அவங்களை ஊழியத்துக்கு அழைச்சாருங்க. அவங்க இனத்தை, அவங்க அப்பா எல்லாரையும் விட்டுட்டு ஆபிரகாம கூப்பிடுறாரு. உடனே அவர் வராருங்க கிளம்பி. இன்னைக்கு ஊழியத்துக்கு யாரும் வரமாட்டேன்றாங்க. அங்க போனா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. கிடைக்கும், பரலோகம் கிடைக்கும். ஆண்டவரை ஊழியத்தை செஞ்சா உனக்கு பரலோகத்துல பெரிய பொக்கிஷம், உனக்கு ப்ரமோஷன் அங்க இருக்குது. கனமான ஊழியத்தை செய்யுங்க. அப்படி உங்களுக்கு செய்ய விருப்பம் இல்லையா? வேலையில நீங்க வேலை செய்யற இடத்துல சொல்லுங்க. இல்ல காணிக்கைனால என்ன பண்ணுங்க? தாங்குங்க. ஏதாச்சும் ஒண்ணு ஜபத்தினால தாங்குங்க. ஜபம் பண்ணுங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊழியக்காரங்களுக்காக, ரட்சிக்கப்படாதவங்களுக்காக ஜபம் பண்ணுங்க. அது பரலோகத்துல பெரிய பொக்கிஷங்க. அவர்களதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? முன்குறிச்சிருக்கிறாரு. அவர்களை அழைச்சிருக்கிறாரு. அவர்களை நீதிமானாக்கிறாரு, மகிமைப்படுத்திருக்கிறாருங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? ரொம்ப கஷ்டமா தான் செஞ்சாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துல என்ன பண்ணாங்க? நடத்திட்டு போறது ரொம்ப கஷ்டமாங்க. எத்தனை புருஷருக்கு மட்டும் 6 லட்சம் பேரும், இன்னும் சிறிகள் இருக்காங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்கள எல்லாம் கொண்டுட்டு போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு ஒரு குடும்பத்தை நம்ம நடத்த முடியலங்க. அதனால ஆண்டவரு ஒரு ஊழியத்தை கொடுத்தாலும், ஒரு வேலையை கொடுத்தாலும் அதுல உண்மையா இருங்க. கிறிஸ்துவ பிள்ளைங்க கொஞ்சம் வாங்காதீங்க. வேலையில கரெக்டா போங்க. கொடுக்கிற வேலையை சரியா செய்யுங்க. அப்போ உன் பிள்ளைங்களுக்கு அது ஆசீர்வாதம். அவங்க எத்தனை பஸ் ஏறி வந்திருப்பாங்க ஒரு சர்டிபிகேட் வாங்குறதுக்கோ எதுக்கோ. அப்போ அவங்களுக்கு உடனே நீ செஞ்சு கொடுத்தா அவங்க திருப்தியா உன்னை ஆசீர்வதிப்பாங்க. அது உன் பிள்ளைக்கு தங்குங்க. யானை தானா வர்றது, யானை தானே இருக்கிறது. அப்போ ஒரு குடும்பத்துல கூட ஒரு பொறுப்பு வரணும். ஒரு பெண்களுக்கா இருக்கட்டும், ஆண்களுக்கா இருக்கட்டும், ஒரு குடும்ப பொறுப்பு இருக்கணும். அதுக்கப்புறம் போகிற இடத்துல ஒரு பொறுப்பு இருக்கணும். படிக்கிற இடத்துல ஒரு பொறுப்பு இருக்கணும். அப்ப இதெல்லாம் தாங்க ஆண்டவர் பாருங்க. ஆண்டவர் இவங்கெல்லாம் இப்படி அழைக்கிறாரு. அந்த அழைப்புல நம்ம என்ன பண்ணணும்? நிலைச்சு நின்றாதான் அவர் சொல்றாரு பாருங்க, உங்களை முன்குறித்திருக்கிறாரு, அவர் அழைக்கிறாரு, நீதிமான ஆக்குறாரு, நான் மகிமைப்படுத்துறாரு. அவருக்குள்ள உண்மையா இருந்தாதான் இதெல்லாம் செய்ய முடியும். அதனால நீங்க எல்லா காரியங்களிலும் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையா இருங்க. அது உன் பிள்ளைங்களுக்கு நீ கொடுக்கிற பெரிய கோடி சொத்துங்க. நீங்க லஞ்சம் வாங்கி வச்சீங்கன்னா அங்க வியாதி வரும், குடிப்பான், விபச்சாரம் பண்ணுவான், மத்த காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு போவான். அவன் நீதிமான் கிடையாது, அவன் அழைக்க மாட்டாரு. நீ எப்படி இருக்கிற உன் பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்க. அதனால இந்த நாளையில இருந்து கேட்கிற பிள்ளைங்கள ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம செபிக்கலாமா?
எங்களை அதிகமா நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே. ஏசப்பா அதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மன திரும்பட்டும். ஆண்டவரே ஏசப்பா ஊழியத்துக்காக தைரியமா வரட்டும். வேலை செய்யற இடத்துல உண்மை இருக்கட்டும். குடும்பத்துல கணவன் மனைவிக்கு உண்மை இருக்கட்டும். பிள்ளைகள் பெற்றோர்கள உண்மை இருக்கட்டும். ஏசப்பா அவர்களை தான் நீங்க அழைக்கிறீங்கப்பா. அவர்களை நீதிமான ஆக்குறீங்க ஆண்டவரை. அவங்களை மகிமைப்படுத்துவீங்க ஆண்டவரை. அவங்க பிள்ளைங்க அவங்க சந்ததிகள் ஆசீர்வாதமா இருக்கும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஆகிய இதை கேட்கிற ஆண்டவரே ஆசீர்வாதமா இருக்கட்டும். உம்முடைய நாமத்துல இந்த பிள்ளைகளை இதை கேட்கிற பிள்ளைகளை நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.